என்ன இந்த சாக்குளத்துமேட்டு சாலை என்பது என்னுடைய 20-25 ஆண்டு கால கனவு, இந்த மக்களுடைய 75 ஆண்டு கால கனவு. நிச்சயமாக இந்த 2026 ஒரு அப்பலுக்கற்ற மக்கள் ஆட்சியில நிச்சயமாக இந்த சாக்குளத்துமேட்டு பாதை போடப்படும். அதை தொடர்ந்து பல்வேறு சாலைகள் இருக்கு, அதற்கு நம்ம அடுத்து தொடர்ந்து போராடுவோம். இன்றைய தினம் நம்முடைய சாக்குளத்துமேட்டு பாதையை முழுவதுமாக ஆய்வு செய்து இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், ரெண்டாவது மருத்துவத்துக்காக கேரளாவிலிருந்து வரக்கூடிய எண்ணற்றவர்களுக்கு, சுற்றுலாக்காண்டி வரக்கூடியவர்களுக்கு, சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, எண்ணற்ற மக்களுக்கு ஒரு பயன்பெறக்கூடிய பாதையாக இப்ப கம்பமெட்டு சாலையா எடுத்தாலும், போடிமெட்டு சாலையா எடுத்தாலும், குமிளி சாலை எடுத்தாலும், இந்த சாலை அமைந்தால், சாக்குளத்துமேட்டு சாலை அமைந்தால் கேரளாவுக்கு நாம் செல்லக்கூடிய முதல் சாலையாக இந்த சாலை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். ஏன்னா கொஞ்சம் குறுகிய கிலோமீட்டர்ல கேரளாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. சொல்ற கருத்து வந்து வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதுனாலதான் அனுமதி மறுக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி நீங்க அணுக போறீங்க? மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த சாலையில உங்களுடைய அனுமதி எப்படி இருக்கு? நிச்சயமாக அது வந்து வனத்துறைக்கு இந்த சாலையுடைய விஷயங்கள் வந்து புரியும். நம்ம வந்து நிச்சயமாக நம்ம புரியுற மாதிரி நம்ம எடுத்துரைக்கத்தான் வந்து போறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். அது வனத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், முதல் மக்களுக்கு பயன்பெறணும். ஒரு 5000 ஆண்டு காலமாக இப்ப தொழுமாடு மேட்டுல 5000 ஆண்டு காலமாக அந்த மாடு மலையில வனத்துல போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய மாடு. இப்ப இந்த கால சூழ்நிலையில நீ வனத்துக்கே போகக்கூடாது, இந்த மாடு வனத்துக்கே ஏறக்கூடாது அப்படின்னா 5000 ஆண்டு காலம் வராத நோய் நொடியே இப்ப வரப்போதா? எது நேச்சரோ, எது இயற்கையோட இயற்கையா விடணும். இந்த சாலையே கடந்த 200 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டுல இருந்த சாலை, அதை ஒரு விரிவாக்கம் பண்ணி, ஏற்கனவே நமக்கு வந்து 2 மீட்டர் வந்து நம்மளுக்கு இருக்கு, அதை நல்ல ஒரு விரிவாக்கம் பண்ணி ஒரு ஜீப்பு, ஒரு காரு, ஒரு ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வசதி வாய்ப்புல செஞ்சு கொடுங்கன்னு சொல்றோம். புதுசா ஒரு சாலையை அமைச்சு கொடுங்க நம்ம சொல்லல, இருக்கிற சாலையை அமைச்சு கொடுங்கன்னு சொல்றோம். நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாங்க, வனத்துறை நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுத்து அமைச்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை 100% நமக்கு இருக்கு. நிச்சயமாக இந்த சாலை அமையும். மக்கள் பயன்பாட்டுல இருந்த இந்த சாலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு வந்து இப்ப வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா, இது யானை வளர்ச்சாதா, யானை வழித்தடம் சொல்லி புதுசா ஒரு கதையை கொண்டு வர்றாங்க. இதை குறித்து நீங்க உங்க கருத்து என்ன? நீங்க தம்பி கேளுங்க. முந்தைய ஆட்சியாளர்களும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. கடந்த ஆண்டு கூட மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய முந்தைய ஆட்சியாளர்கள் கோரிக்கை மட்டும்தான் வச்சாங்க. ஒரு நாள் சமுதாயத்துக்கான பந்து பார்த்துட்டு போறதுல விஷயம் இல்லை. தொடர் முயற்சி வந்து தேவை. எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர் முயற்சி வந்து தேவை. இப்ப பத்திரிகையாளர் நிறைய பேர் கேட்குறீங்க, அறிக்கை கொடுத்தாங்க, அறிக்கையோட நிற்கக்கூடாது. மக்களுக்கு வந்து சாத்தியம், மக்களா நாங்க இருக்க போறோம். கடந்த ஆட்சியில 50 ஆண்டு காலத்துல இல்லாத 50 ஆண்டுகள் ஊழல் இருந்துச்சு. இப்ப ஊழல முழுவதுமாக ஒழிச்சிருக்கோம், இன்னும் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்க ஊழலே ஒழிச்சிரும். அரசு துறை அதிகாரிகள் மட்டும்தான், அரசு துறை இல்ல, அரசு அலுவலகங்கள்ல எங்க ஊழல் இருக்காது. அந்த ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரப்ப இந்த மக்கள் ஆட்சியில, தளபதி ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில எதுவுமே சாத்தியம் என்பதை இதுவே நிறுவனம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.